நம்மளுடைய குழந்தைகளுக்கு உணவை நல்ல உணவுகளை சாப்பிடுறதுக்கு இயற்கையுடைய கண்ணோட்டத்துல நம்ம கொடுக்கணும். நம்ம செயற்கை அதுல போய் கொடுக்க கூடாது. இயற்கையாக நம்ம சொல்றோம்ல, இயற்கையான பொருள் அவங்களுக்கு கிடைக்கணும், அதுல செயற்கை இருக்கக்கூடாது. பொதுவா ஒவ்வொருத்தவங்களும் சித்தரா அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையில தான் பிறக்கிறாங்க. பிறக்கும் பொழுது அவங்க எதுவுமே ப்ரீ டிட்டர்மைன் பண்ணாதான் பிறப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்களுக்கு என்ன ஆகுது, அந்த ப்ரீ டிட்டர்மைன் ஆகும். டிட்டர்மைன் இது சாப்பிடலாம், இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அப்ப அந்த சின்ன வயசுலயே இந்த உணவுப் பொருட்கள் நம்ம கொடுக்கும் பொழுது அவங்க அது சார்ந்த உணவுப் பொருட்களை விருப்பப்பட்டு எடுப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உங்களுக்கு முன்னால காட்டியிருக்காது ஒரு லைவா ஒரு பிராக்டிக்கலான ஒரு விஷயம் அது. இதே மாதிரி நிறைய லைவ் எக்ஸாம்பிள்ஸ் ஸ்பிருலினாக்கு இருக்கு. இப்ப அதை பத்தி ஒரு இன்ட்ரோ ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம பேசுவோம். நம்ம இந்த உணவு அப்படின்னா என்ன, இது பார்க்கும்போது ஒரு வகையான தாவர இனத்தை சார்ந்தது. இது ஒரு 0.3 to 0.5 மில்லிமீட்டர், 1 மில்லிமீட்டரை விட இது சிறியது. இது சுருள் பாசின்னு சொல்லுவாங்க. இந்த சுருள் பாசில கிட்டத்தட்ட 60 ல இருந்து 71% புரோட்டீன்ஸ் இருக்குதுல, விட்டமின்ஸ் இருக்கு, ஜிஎல் சொல்லக்கூடிய எல்லாமே இருக்கு. இதோடைய மதிப்புன்னு பார்க்கும் பொழுது இதுல நிறைய புரோட்டீன்ஸ், ஃபேட்டு, கார்போஸ், டயட்டரி ஃபைபரு, விட்டமின்ஸ், மினரல்ஸ் எப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணிலடங்கான ஊட்டச்சத்துக்கள் இது இருக்கு. அதான் இது என்ன சொல்லுவாங்கன்னா, 1 கிராம் ஸ்பைரோலினால 1 கிலோ காய்கறியுடைய ஃப்ரூட்டுடைய சாரம், அதாவது சத்து அதுல இருக்கு. அதாவது 1 கிலோ வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிட்டா என்ன பலன் கிடைக்குமோ அது 1 கிராம் ஸ்பைரோலினா. ஜஸ்ட் 4 ஸ்பைரோலினா நீங்க சாப்பிட்டாலே அந்த மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும். கேரட்டு, மீன், ஆப்பிள், கிரீன் பீஸ், ஸ்ட்ராபெரி, லெமனு, உருளைக்கிழங்கு, சிக்கனு, பனானா, மில்க்கு, கிரேப்ஸு, டொமேட்டோ, ரைஸு, கேப்சிகம், கேபேஜ், பம்கின், இது எல்லா பொருட்களும் நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு என்ன சத்து வருதோ அந்த சத்து இதுல நமக்கு அந்த அளவு கிடைக்குது. கிட்டத்தட்ட 1 கிராம்ல அவ்வளோ ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்குது. இதுதான் நாசா சயின்டிஸ்ட் என்ன செய்றாங்கன்னா, தன்னுடைய விண்வெளியில் இருக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சியாளருக்கு உணவு பொருளா இதை கொடுக்குறாங்க. குழந்தைகளுக்கு இது மிக முக்கியமா தரணும். ஏன்னா தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக அந்த ஜிஎல்ஏ சொல்லக்கூடிய காமா லினோயிக் ஆசிட் இதுல இருக்கு. இந்த இடத்துல ஒரு பிக்சர் பார்த்திருப்பாங்க. எப்படி இருந்த குழந்தை 90 நாள்ல ஸ்பைரோலினா எடுத்தாதான் எப்படி மாட்டிருக்கு. WHO இது குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் மிக சிறந்த உணவாக 1993 டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இதுக்கு தி பெஸ்ட் ஃபுட் ஆஃப் 21st century, 21வது நூற்றாண்டுல சிறந்த உணவு. இதை பத்தி ஆராய்ச்சி நம்ம பக்கத்துல அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஒரு ஆர்ஃபனேஜ்ல டாக்டர் ரமேஷ், மணிவாசன், சேதுபதி, சாந்தா போன்றவங்க ஆய்வு செஞ்சதுல இது நிறைய அனிமிக் பிரச்சனைக்கு, ரத்த நோய்க்கு, உடல் வளர்ச்சிக்கு, உடல் உயரத்துக்கு, இதுல மிகப்பெரிய எலும்புடைய வளர்ச்சிக்கு இது பார்த்திருக்காங்க. ஹீமோகுளோபினுக்கு இதுக்கு ஒரு நல்ல ஒரு இதா இருக்கு. ஹார்மோன் பிரச்சனை இருக்கிறவங்க இது சாப்பிடுறதால, அதாவது நிறைய பேரு ஹார்மோன் ப்ராப்ளத்துக்கு காரணமாக குழந்தை பேரு இல்லாத சிரமப்படுவாங்க. அதே மாதிரி ஹார்மோன் ப்ராப்ளத்துக்கு காரணமாக மென்சஸ்ல சிரமப்படுவாங்க. அதே ஹார்மோன் ப்ராப்ளத்துக்காக ஒபிசிட்டி இருப்பாங்க. போன்ற விஷயங்களுக்கு இதை உணவா எடுக்கும் பொழுது கண்டிப்பா அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல லாபங்கள் இருக்கு. இது சாப்பிடும் பொழுது நம்மளுடைய தசையும் எலும்பும் தான் ஸ்ட்ராங் ஆகும். சோ எவ்வளவு வேணா ஒரு நபர் இது எடுத்துக்கொள்ளலாம். உடற்பயிற்சி செய்வோம் எடுத்துக்கலாம், கண்டிப்பா உடற்பயிற்சி செய்வோம் எடுத்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது புரோட்டீன்ஸ். எந்த அளவு புரோட்டீன் சாப்பிட்றாங்களோ அந்த அளவு அவங்க மசில்ஸ் நல்ல ஸ்ட்ராங்கா அவங்களுக்கு ஆகும். அதுக்காக இந்த ஸ்பிருலினா எடுத்துக்கலாம். சக்கரை நோய்க்காரங்க எடுக்கணுமா? ஆமா, சக்கரை நோய்க்காரங்க கண்டிப்பா இது எடுத்தது நல்லது. ஏன்னா அவங்க எடுக்கக்கூடிய உணவு கம்மியா இருக்காதுல, அவங்க சத்து கம்மியா இருக்கிறதுல அது ஈடு செய்யறதுக்காக இந்த ஸ்பிருலினா எடுத்துக்கலாம். கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க இது எடுத்துக்கலாமா? தப்பே இல்லை. ஆனா இதுல பிளான்ட் புரோட்டீன் இருக்கு, இது அனிமல் புரோட்டீன் இல்ல. பிளான்ட் புரோட்டீன் உடம்புக்கு நல்லது. ஆனா நாராக நம்ம காய், அதாவது மீட்டு, கறி, மாமிச வகையில் எடுக்கிறாங்களா, அதுலேன்னு வரக்கூடிய புரோட்டீன் தான் பிரச்சனை. 1 கிராம் ஸ்பைரோலினான பெரிய அளவுல புரோட்டீன்ஸ் இருக்காது. ப்ராப்ளம்
புரோட்டீன் நிறைய எடுக்கக்கூடாதும்பாங்க. ஆனா இவங்க இந்த ஸ்பெருலினா எடுக்கிறதால அவங்களுக்கு மத்த ஊட்டச்சத்துடைய தேவை வந்து அந்த இடத்துல பூர்த்தி செய்யுது. அதனால அது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க இது எடுக்கிறதால ஹார்மோன் இம்பேலன்ஸ் சரி செஞ்சு அவங்க கருமுட்டையில முட்டை வருவது இல்லாத. பாலூற்றவங்க எடுக்கலாமா? கண்டிப்பா பாலூற்றவங்க எடுக்கலாம். ஏன்னா இது எடுக்கிறதால தாய்ப்பால் வந்து அதிகமா சுரக்கும். குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து அந்த பால் மூலமாக அந்த குழந்தைக்கு வரும். பச்சின குழந்தை எடுக்கலாமா? 6 மாசத்துல, அதாவது 6 எப்போ திடப்பொருள் கொடுக்கலாம் அப்படி டாக்டர் சொல்றாரோ, நிறைய இடத்துல டாக்டர் என்ன சொல்லுவாங்க, 6 மாதத்துல இருந்து கொடுக்கலாம். 6 மாதத்திலேன்னு இந்த ஸ்பெருலினா எடுக்கிறது மிக அளவுல சிறந்தது. அடுத்தது நோன்பாளிக்கு இது நலம். ஆனா இதுல வந்து நுண் ஊட்டச்சத்துக்கள் அதிகமா இருக்கிறதால இது சாப்பிடுறதால நமக்கு உடலுடைய கெமிக்கல்ஸ் தேவை பூர்த்தி செய்யும். பொதுவா இது எடுக்கிறது மிக நல்லது. இந்த இதுல வந்து அதுக்கு குவாலிட்டி வந்து அசூரடா இருக்கும். சோ இந்த ஸ்பிருலினா நம்ம எடுக்கிறது நல்லது. ஆக இந்த ஸ்பிருலினாவை நாமும் எடுக்கலாம், மற்றவங்களும் எடுக்க வைக்கலாம். அப்ப அந்த ஸ்பிருலினா என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் இவ்வளோ நமக்கு வந்து நன்மைகள் இருக்கு. நாம செல்ஃபா எடுத்துக்கிறது. ரெண்டாவது வந்து மற்றவங்களுக்கு நம்ம வந்து அதை மோட்டிவேட் பண்ணும் பொழுது, அவங்க என்கரேஜ் பண்ணும் பொழுது அவங்க அந்த ப்ராடக்ட் வாங்குறாங்க. இன்றைக்கு இந்த பொருட்கள் வந்து நீங்க இது சாப்பிடுங்க சொல்றதும் ஒரு தர்மம், அதை வாங்கி கொடுக்கறதும் ஒரு தர்மம். ஏற்கனவே நேற்று ஒரு பாடம் நடத்தினேன் நான், எசன்ஸ் அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லி. எசன்ஸ் அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ், உண்மையான பொருள் இயற்கையுடைய சுழற்சியில இயற்கையாகவே கிடைக்கிற பொருள் தான் ஸ்பிருலினா. இதே ஸ்பிருலினாவை ஆப்பிரிக்கா நாட்டுல உள்ள குழந்தைகளுக்கு யூனிசெஃப் உடைய அமைப்புல சேர்த்து அவங்களுக்கு கொடுக்கறாங்க. ஏன் எங்க கொடுக்கறாங்க? அங்க மற்ற பொருட்களுடைய ஏற்றுமதியிட செய்ய முடியாது. அப்ப அந்த அந்த மக்களை மால் நியூட்ரிஷன் நர்வஸ் கண்டிஷன்ல வச்சுக்க முடியாது. அப்படி மால் நர்வஸ் கண்டிஷன் அந்த குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை முழு உலகத்தை பாதிப்புக்குள்ளாகும். அப்ப அவங்களுக்கு இது கொடுக்கறாங்க. இதை ப்ரொமோட் பண்ணா அந்த குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்துடைய தேவை இருக்காது. இன்னைக்கு ஆப்பிரிக்கா நாட்டுல நோஞ்சான் என்பது இல்லை. இன்னைக்கு இந்தியா போன்ற நாடுகள்ல ஒபிசிட்டி பிரச்சனை இந்த ஸ்பைருலினா போன்ற பொருட்கள் எடுக்காதன் காரணமாகத்தான் ஒபிசிட்டி போன்ற பிரச்சனைகள் இன்னைக்கு வருது. இன்னைக்கு ஆப்பிரிக்கா நாட்டுல அவங்களுக்கு இந்த ஸ்பைருலினா மட்டும்தான் அவங்க உணவா எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு காசு இல்லை. இன்னைக்கு நிறைய பிரதேசத்துல ஒரு ஏழைக்கு சத்துக்கு ஸ்பைருலினாவும் ருசிக்கு குறைந்த அளவு சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு காசு கொடுத்து காய்கறி வாங்க முடியாது, காசு கொடுத்து மாமிச வகைகள் வாங்க முடியாது. ஆனா காசு கொடுத்து ஸ்பைருலினா வாங்கலாம்.